குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டீசல் பார்ப்போம். யூனிட் 1ல் தெர்மல் இன்ஜினியரிங் யூனிட் 1ல் டீசல் சைக்கிள். இதில் வந்து இந்த சம் இந்த கொடுத்துருக்கு. இன்ஜின் வித் 200 cm diameter and 300 mm ஸ்ட்ரோக் ஒர்க்ஸ் ஆன் தி தியரட்டிக்கல் டீசல் சைக்கிள்னு கொடுத்துருவாங்க. இந்த சம்மை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா டீசல் சைக்கிள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? த இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் யூஸ்ட் ஆர் 1 bar and 27 degrees Celsius. தி கட் ஆஃப் இஸ் 8% ஆஃப் தி ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் the pressure temperature at all salient point, the theoretical air standard efficiency, mean effective pressure, power of the engine, if the working cycle per minute is minutes are 380 cycle கொடுத்துருக்காங்க. n equal to கொடுத்துருக்காங்க. assume the compression ratio is 15 and working fluid is air. சரியா? consider all the condition to be ideal கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக உள்ள ஏர் கண்டிஷன். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பிவி டயக்ராமு. இதுதான் முக்கியம். அதை பார்த்துக்குங்க. டீசல் சைக்கிள்னாலே இதுதான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து 1 to 2 ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதைத்தான் வந்து ஆர்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து V1/V2ன்னு எடுத்துக்கணும். இது ரேஷியோ, இந்த கம்ப்ரஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 15 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா? கம்ப்ரஷன் ரேஷியோ 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 to 3 is a constant pressure process. ஸோ இந்த டீசல் சைக்கிள் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இது முக்கியமான கான்செப்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 இஸ் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அண்ட் 4 to 1 இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3 ப்ராசஸில் வந்து ப்ரெஷர் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? எந்த பக்கம் இந்த கோடு இருக்கோ அந்த பக்கம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் அதே மாதிரி 4 to 1 ப்ராசஸில் வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். அதாவது V1 = V4. இதுதான் இது முக்கியமானது. 27 டிகிரி கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து இனிஷியல் ப்ரெஷர் P1 T1 கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் டேட் அடிக்கிங்க. சிலிண்ட்ரிக்கல் டயாமீட்டர் D = 200 mm. இதை வந்து 0.2 மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கில் வந்து 300 mm. இதை வந்து 0.3 மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். P1 வந்து 1 bar. அதாவது இதை வந்து 1 × 10⁵ Nm/m² எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி T1 = 27 + 273, இது வந்து 300 கெல்வின் வரும். இப்போ இந்த கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட் ஆஃப் ஈக்குவல் டு 8/100 VS. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து சம்மில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப் ரேஷியோ மேலே இருக்கு பார்த்தீங்களா? கட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் தி ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக்குன்றது VS, அதுதான் இதில் சம்மில் கொடுத்தது. அப்புறம் R = கம்ப்ரஷன் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது V1 / V2 = 15 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் R. இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா VS கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் தி ஸ்ட்ரோக்கு ஃபார்முலா வந்து π/4 d²L. சரி, π/4 d² பதிலாக 0.2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.3 போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் வேணால் VS கிடச்சி போயிடும். அப்போ V1 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா VS + VC அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இந்த VC எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா VS + VS / 1 R - 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா எல்லாத்துக்கும் இதாக காமன். இப்போ இதில் சம்மில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது VS VC, இது வந்து இந்த வேல்யூ வந்து VC, இது வந்து VS. சரிங்களா? அதனால தான் இதை நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் PDFல வெரிஃபை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து இதை வச்சுட்டு V1 கண்டுபிடிச்சிக்கலாம். V1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வந்து V4ஆகவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டே சொன்னேன் V1 = V4ன்னு சொன்னேன். அடுத்து வந்து நமக்கு தெரியும் P1 V1 = mRT1 தெரியும். இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இதுலேருந்து M கண்டுபிடிச்சிடலாம். M கண்டுபிடிச்சின்னா 0.0117 kJ/சைக்கிள்னு கொடுத்தோம். ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ மாஸ் உள்ளே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ், அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் 1 to 2 இஸ் ஃபஸ்ட் ப்ராசஸ். இதில் வந்து ஃபார்முலா வந்து P1 V1 gamma = P2 V2 gamma. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதில் P1 ஒரு சைடு எடுத்திங்கன்னா V1/V2 Rன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து P2 தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஃபார்முலா இருக்கும், T2 கண்டுபிடிச்சிடலாம். T1 வச்சுக்கிட்டு T2 கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் V2 = VC = VS இந்த ஃபார்முலா ஏற்கனவே நான் சொன்ன ஃபார்முலா தான். இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா V2 தெரிஞ்ச பேர் அதைத்தான் VCன்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ப்ரெஷர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதனால் P3 = P2, இது 44.31 கண்டுபிடிச்ச வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் ரேஷியோ. இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலாப்பா. பர்சன்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் ρ - 1 / R - 1. சரி, இந்த ஃபார்முலா முக்கியம். இதுலேருந்து நம்ம என்ன ரோ கண்டுபிடிச்சிடலாம். R தெரியும், கட் ஆஃப் ரேஷியோ தெரியும். ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ரோ கண்டுபிடிச்சிடலாம்.
சரியா? இது வந்து கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு பேர், ரோ அப்படின்னு பேர். இந்த ரோ எப்படி எழுதலாம்? V3/V2ன்னு சொல்லலாம். அதாவது இந்த முன்னாடி உள்ள இதுக்குள்ள உங்களுக்குள்ள செட்டப் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 to 3 இருக்குல்ல, இதை தான் வந்து இது சொல்லுவோம். சரிங்களா? இதில் பார்த்துக்க கட் ஆஃபு. நெக்ஸ்ட்டு வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடியாபேட்டிக், இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஐசோன்ட்ரோபிக் ப்ராசஸ் வரும். இதில் வந்து தான் இந்த ப்ராசஸ். இது வந்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இதுலேருந்து P4 கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபார்முலா இருக்குது. ஒன்றுலேயே ஒரு ஃபார்முலா போட்டுறோம்ப்பா, அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். T4/T3 = V3/V. இது வந்து அடுத்த அந்த ப்ராசஸ் 3 and 4 ப்ராசஸில் இதை வச்சுட்டு நம்ம T4 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இது வந்து P போணுச்சுன்னா T3 தெரிஞ்சு போயிடும். T3 கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா T4 கண்டுபிடிச்சிடலாம். இந்த அடியாபேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணால் T4 தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிடும். இதில் வந்து V1 = V4 தான். அது வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. P4 தேவையில்லை. நான் V1 கண்டுபிடிச்சா V4 கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தியரிட்டிக்கல் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா டீசல் சைக்கிள். இதை மனப்பாடம் பண்ணிக்கிறேன். 1 - இது எல்லாமே ஃபார்முலா டேபிள் நான் கொடுத்துருக்கேன் தனியாக. நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளை பண்ணி விட்றேன். இந்த ஃபார்முலா டேபிள் அப்படியே வந்துடும். இதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டேபிள் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். டேபிள் நான் உங்களுக்கு விட்டுருக்கேன். இதில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்குவேன், பர்சன்டேஜ் கிடச்சிடும். எஃபிஷியன்சினா திறன் பேருப்பா. ஒரு டீசல் இன்ஜினோட திறன் வந்து கிடச்சி போயிடும். சரிங்களா? அடுத்து வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இருக்கும். இந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு ஃபார்முலா இதுதான். P1 இதை அப்படியே மனப்பாடம் பண்ணியும். P1 R1 gamma into gamma rho -1 minus R1 - gamma into rho -1 divided by gamma -1 into R -1. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் 7.42 bar. இதுதான் வந்து இந்த ப்ரெஷர் தான் வந்து மீன் எஃபெக்டிவ் எல்லாத்தோட மீன் ப்ரெஷர் அப்படின்னு இது கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் தெரியும். பவர்னால் என்ன அப்படின்னா மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் VS, இதை தான் பவர்னு சொல்லுவோம். ரெண்டையும் இது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6.99 kJ கிடைக்கும். சரிங்க? அதுக்கப்புறம் ஒர்க் டன் கேட்டிருக்கேன். ஒர்க் டன் எவ்வளோ? ஒர்க் டன் என்ன? ஒர்க் டன் பெர் சைக்கிள். ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ ஒர்க் டன்னு இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு போடணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் சைக்கிள் இதை சம போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆஃப் தி இன்ஜின் கிடைக்கும். 44.27 கிடச்சிடும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட்டு. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலாஸு. ப்ளஸ் வந்து டீசல் சைக்கிள் அப்படின்னாலே இந்த உனக்கு வந்து இந்த ஞாபகம் வந்துடும். இதுதான் சைக்கிள். சரிங்களா? ஏன்னா இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இதுதான் டீசல் சைக்கிள். இதை வரைஞ்சிட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக போயிடும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 8/100 VS கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இதனையும் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது வந்து கிவன் டேட்டா எழுதணும், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு 1 to 2 ப்ராசஸ் போகணும், அப்புறம் 2 to 3 ப்ராசஸ் போகணும், 3 to 4 ப்ராசஸ் போகணும், 4 to 1 ப்ராசஸ் வரணும். இதில் எல்லாத்துலேயும் T1 V1 P1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி T2 V2 P2, அதே மாதிரி T3 V3 P3 இது கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு வந்து கடைசியில் எல்லாமே கிடச்சிடும். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இதில் சப்ளை பண்ணி அப்படின்னா உனக்கு வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி எல்லாம் கிடச்சிடும். சரிங்களா? இதுக்குள்ளே ஃபார்முலா டேபிள் எல்லாமே நான் வாட்ஸ்அப்லேயும் போஸ்ட் பண்ணி விட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து டீசல் சைக்கிள். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து டியூவல் சைக்கிள் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் பசங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.